students, welcome to biology class. Today we will discuss about unit 17, reproduction in plants and animals. Reproduction means இனப்பெருக்கம். Reproduction மறுபடியும் இனத்தை பெருக்கிறது. ஸோ அதான் ரீப்ரொடக்ஷன் சொல்லுவோம். ரீப்ரொடக்ஷன். பிளான்ட்ஸ் மீன்ஸ் தாவரங்கள் மற்றும் அனிமல்ஸ் மீன்ஸ் விலங்குகள். தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் இனப்பெருக்கம் அப்படின்ற டாப்பிக்கை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன் திஸ் வீடியோ வி வில் டிஸ்கஸ் அபவுட் asexual reproduction. Asexual reproduction means பாலில்லா இனப்பெருக்கம். And then sexual reproduction in plants. Sexual reproduction means பாலின இனப்பெருக்கம். பாலின ரீப்ரொடக்ஷன்னா இனப்பெருக்கம் இன் பிளான்ஸ் தாவரங்கள்ல நடைபெறக்கூடிய பாலின பெருக்கத்தை பத்தி தான் இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ ஒரு பிளான்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 3 types ஆஃப் ரீப்ரொடக்ஷன் சொல்றோம். ஸோ ஒன் இஸ் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் தென் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் மீன்ஸ் அக்கர் த பாடி செல்ஸ்ல நடக்கக்கூடியது. அண்ட் தென் ஏசெக்சுவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தவுட் இன்வால்வ்டு கேமிட்ஸ் ஸ்போர் ஃபார்மேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆஃப்ஸ்பிரிங் பை எ சிங்கிள் பேரண்ட் வித்தவுட் த ஃபார்மேஷன் அண்ட் ஃபியூஷன்ஸ் ஆஃப் கேமிட்ஸ் இஸ் கால்டு ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரே ஒரு பேரண்ட் இருந்தா போதும், சிங்கிள் பேரண்ட். புதிய ஆஃப்ஸ்பிரிங்னா புதிய இனத்தை உருவாக்குறதுக்கு, இளம் உயிரியை உருவாக்குறதுக்கு ஒரு பெற்றோர் இருந்தா, ஒரே ஒரு சிங்கிள் பேரண்ட் இருந்தா போதும். ஸோ ஒரு தாய் தாவரத்துல இருந்து ஒரு புதிய இளம் உயிரியை உருவாக்க முடியும் வித்தவுட் ஃபார்மேஷன் அண்ட் ஃபியூஷன் ஆஃப் கேமிட்ஸ். எந்த ஒரு இன செல்லும் இன்வால்வ் இல்லாம, எந்த ஒரு இன செல்லு இணைவின்றி, கேமிட்ஸ்னா இன செல்லுன்னு சொல்லுவோம், இன செல்லோட இணைவின்றி ஒரு தாய் தாவரத்திலிருந்து புதிய உயிரியை தோற்றுவிக்கும் முறைக்கு பேரு நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பாலில்லா இனப்பெருக்கம்னு சொல்லுவோம். அதான் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஸோ இந்த ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா இன்வால்வ்ஸ் ஒன்லி மைட்டாட்டிக் செல் டிவிஷன் மட்டும்தான் இன்வால்வ் ஆகும், மியாட்டிக் செல் டிவிஷன் இன்வால்வ் ஆகாது. குன்றா செல் பகுப்பு மட்டும்தான் நடைபெறும், குன்றல் பகுப்பு நடைபெறுவதில்லை. அண்ட் தென் இதுல ஆஃப் ஸ்பிரிங்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நாட் ஓன்லி ஐடென்டிக்கல் டு பேரண்ட்ஸ் பட் ஆர் ஆல்சோ எக்ஸாக்ட் காப்பீஸ் ஆஃப் தேர் பேரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதாவது என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைட்டாட்டிக் செல் டிவிஷன் அண்ட் மியாசிஸ் டஸ் நாட் அக்கர்னு சொல்லிட்டோம். ஸோ ஆஃப்ஸ்பிரிங் ப்ரொடியூஸ்டு பை ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நாட் ஓன்லி ஐடென்டிக்கல் டு பேரண்ட்ஸ் பட் ஆர் ஆல்சோ எக்ஸாக்ட் காப்பீஸ் ஆஃப் தேர் பேரண்ட். அதாவது தாய் மாதிரியே செய் உருவாக்கும், ஒரே மாதிரி ஒத்த தாய் தாவரத்தை ஒத்த இளமுயிரி உருவாகும். ஸோ அதுதான் இளமுயிரிங்கிறது தான் இங்க ஆஃப்ஸ்பிரிங் நியூ ஒன்ஸ் தான் சொல்றோம். ஸோ ஏசெக்சுவல் பாலில்லா இனப்பெருக்கத்தின் மூலம் உருவாகும் இளமுயிரி தாய் தாவரத்தை ஒத்த மாதிரியே ஒரு புதிய உயிரியை உருவாக்கக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் asexual reproduction occurs by spore formation. ஸோ இது இம்பார்ட்டன்டான 1 மார்க்குன்னு சொன்னோம். asexual reproduction அப்படிங்கிறது பாலில்லா இனப்பெருக்கங்கிறது ஸ்போர்ஸ் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது, ஸ்போர்னா வித்துக்கள் அப்படின்னு அர்த்தம். ஸ்போர்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம், வித்துக்கள்னு சொல்லுவோம். ஸோ ஸ்போர் ஃபார்மேஷன் இதுதான் இம்பார்ட்டன்டான கீ பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தவுட் இன்வால்வ்டு கேமிட் ஸ்போர் ஃபார்மேஷன், அதான் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் காமன் மெத்தட் ஆஃப் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃபங்கை அண்ட் பாக்டீரியா. பாக்டீரியாவிலையும் பூஞ்சையிலையும் பொதுவான இனப்பெருக்கம்னு எதை தான் சொல்லுவோம் அப்படின்னா பாலில்லா இனப்பெருக்கம். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்டான 1 மார்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ பொதுவாக ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் எதுல நடக்கும்னா பாக்டீரியாவிலையும் ஃபங்கைலையும் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் தென் டியூரிங் ஸ்போர் ஃபார்மேஷன் அப்போ ஸ்பொராஞ்சியம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூரிங் ஸ்போர் ஃபார்மேஷன் ஸ்ட்ரக்சர் கால்டு ஸ்பொராஞ்சியம்னு சொல்றோம், டெவலப்டு ஃப்ரம் த ஃபங்கல் ஹைஃபா. ஸோ ஃபங்கல்னா பூஞ்சைகள், ஹைஃபானா இலை அப்படின்னு சொல்லுவோம். ஹைஃபா அப்படிங்கிறது
ஸ்மால் ஃப்ராக்மெண்ட் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஸோ அந்த மெனி ஹைஃபா ஜாயின் டுகெதர் ஃபார்ம் ஏ மைசீலியம். ஸோ ஒரு முழு உடலத்தை வந்து உருவாக்கக்கூடியது. நிறையா ஃபங்கல் இலை ஒன்று சேர்ந்து ஒரு மைசீலியத்தை வந்து உருவாக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டியூரிங் ஸ்போர் ஃபார்மேஷன் ஏ ஸ்ட்ரக்சர் கால்டு ஸ்பொராஞ்சியம். ஸ்போர் ஃபார்மேஷன் அப்போ ஸ்பொராஞ்சியத்தை ஃபார்ம் பண்ணுது. எது? ஃபங்கல் ஹைஃபா எல்லாமே ஒன்று சேர்ந்து எதை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பொராஞ்சியத்தை வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஃபார்ம் பண்ணக்கூடியது. ஸோ அதில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் பார்த்தோம் அப்படின்னா செவரல் டைம்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைட் ஆகும்னு சொல்லுவோம். செவரல் டைம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைட் ஆகுது. ஸோ இங்கே வந்து ஸ்பொராஞ்சியங்கிறது வித்தகம்னு சொல்லுவோம். நிறையா பூஞ்சை இலை வந்து ஒன்று சேர்ந்து ஸ்பொராஞ்சியத்தை வந்து உருவாக்குது. அதில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் வந்து செவரல் டைம்ஸ் டிவைட்ஸ் வித்தின் த ஸ்பொராஞ்சியம் அண்ட் ஈச் நியூக்ளியஸ் வித் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சைட்டோபிளாசம் டெவலப்டு இன்டோ ஸ்போர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ அதில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் நிறைய தடவை பல்வேறு டைமு பிரிதல் நடந்து ஸ்பொராஞ்சியத்தில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் பல்வேறு டைம், அதாவது பல்வேறு காலம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பிரிதல் நடந்து பல முறை வந்து பிரிதல் அடைந்து, ஸோ அதில் ஒவ்வொரு நியூக்ளியஸ்லையும் குறைந்த அளவு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம் இருக்கும். குறைந்த அளவு என்ன பண்ணும்? சைட்டோபிளாசம் இருக்கும். ஸோ டெவலப் இன்டு ஸ்போர். ஸோ அதுதான் ஸ்போராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த ஸ்போர் லிபரேட்டட் த டெவலப் இன்டு நியூ ஹைஃபா ஆஃப்டர் ரீச்சிங் த கிரவுண்ட் ஆர் சப்ஸ்ட்ரேட்டம். சப்ஸ்ட்ரேட்டம்னா தரை, கிரவுண்டுனா மண், கிரவுண்டுனாலும் தரைன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ தரையில் வந்து விழும்போது ஸ்போர்ஸ் வந்து தரையில் விழும்போது ஒவ்வொரு ஸ்போரும் புதிய தாவரத்தை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா உருவாக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நமக்கு ரைசோபஸ் டயக்ராம் பார்த்தோம். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடியது தான் ஸ்பொராஞ்சியம். இதுதான் ஸ்பொராஞ்சியம். இந்த மாதிரி பட் லைக் ஸ்ட்ரக்சரு. இந்த ஸ்பொராஞ்சியத்தை தாங்கக்கூடியது தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்பொராஞ்சிய போர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னன்னு சொல்கிறோம்? ஸ்பொராஞ்சிய போர், ஸ்பொராஞ்சிய தண்டுன்னு சொல்கிறோம். ஸோ ரைசைடல் ஹைஃபை அப்படிங்கிறது தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரைசோ அப்படின்னாவே வேருன்னு அர்த்தம், வேரிலைன்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஸ்பொராஞ்சியம் தான் இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆகும், வெடிக்கும். அதுலேருந்து வெளியே வரக்கூடியது தான் இங்கே பாருங்கள் ஸ்போர்ஸ்ன்னு சொல்கிறோம். அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெகிசிங் ஸ்பொராஞ்சியம். டெகிசிங்னா வெடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். டெகிசன் ஃப்ரூட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை வெடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து அந்த ஸ்போர் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்பொராஞ்சியம் வெடித்து அதில் இருக்கக்கூடிய ஸ்போர்ஸ் வந்து வெளியே வரும். ஸோ அந்த ஸ்போர் தான் இங்கே இருக்குது. அந்த ஸ்போர் தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகுது. என்னவா? யங் மைசீலியம். ஸோ யங் மைசீலியம் அதான் ஜெர்மினேட்டிங் போர். ஜெர்மினேட்டிங் அப்படின்னா என்னென்னு அர்த்தம்னா முளைத்தல்னு அர்த்தம். ஜெர்மினேட்டிங்னா என்னது? முளைத்தல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனோட டயக்ராமு. ஸ்போர் ஃபார்மேஷன் இன் ரைசோபஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ அந்த நெக்ஸ்ட்டு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனு. ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வால்வ்டு two gametes are fused to produce offspring of their own kind. ஸோ அதாவது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமீட் இன்வால்வ் ஆகும். டூ கேமீட்ஸ் மேல் அண்டு ஃபீமேல் ஆர் ஃபியூஸ்டு டு ப்ரொடியூஸ் ஆஃப்ஸ்ப்ரிங் ஆஃப் தர் ஓன் கைண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா பாலின பெருக்கம் அப்படின்னு சொல்கிறோம். தாவரங்கள பாலின பெருக்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஆண் மற்றும் பெண் இனச்செல் கேமிட்ஸ்னா இங்கே என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இனசெல்லுன்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்கிறோம்? இனசெல். ஆண் மற்றும் பெண் இனசெல் இணைந்து தன்னை ஒத்த புதிய தாவரத்தை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உருவாக்கக்கூடிய முறைக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம சொன்னோம். சரிங்களா? ஸோ அண்ட் தென் இதில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா such a case both sexes male and female sex organs are needed to produce gametes. கேமீட்டை உருவாக்குறதுக்கு இனச்செல்லை வந்து பாலின செல்லு ஆர் இனசெல்லுன்னு சொல்லுவோம். இந்த வகை இனப்பெருக்கத்தில் ஆண் பெண் பால் உறுப்புகள் பாலின செல்களை உருவாக்கிட தேவைப்படுகிறது. அதான் நீடு அப்படின்னு சொல்லுவோம். அதைத்தான் என்னன்னு சொல்கிறோம்? நீடு அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அண்ட் தென் ஒரு ஃப்ளார் அப்படின்னு பார்த்தோன்னா அதை பற்றி நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம். ஸோ ஒரு ஃப்ளாருன்னு எடுத்துக்கிட்டோன்னா அதை வந்து பைசெக்சுவல் ஃப்ளாருன்னு சொல்லுவோம். ஸோ பைசெக்சுவல் ஃப்ளாரு. ஸோ எதை பைசெக்சுவல் ஃப்ளாரு அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலு ஃபீமேலு both are present in a same male and then female both are present in the same flower. அதை தான் நம்ம வந்து பைசெக்சுவல் ஃப்ளார் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்கிறோம்?
பைசெக்சுவல் ஃப்ளார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பைசெக்சுவல் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபால் மலர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இருபால் மலர்கள் அப்படின்னா ஆண்பாலும் இருக்கணும், பெண்பாலும் இருக்கணும். அதைத்தான் நம்ம இருபால் மலர்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஒரு ஃப்ளார்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஃப்ளாரை பற்றி. ஏன்னா நம்ம எதை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம், பிளான்ட்ஸ்ல நடக்கக்கூடிய தாவரங்கள்ல நடக்கக்கூடிய பாலின பெருக்கத்தை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு மலர் கொடுத்துருக்காங்க. அந்த மலர் அப்படிங்கிறத இருபால் மலர்னு சொல்லுவோம். பைசெக்சுவல் ஃப்ளாரு. பைசெக்சுவல் பையினாவே ரெண்டுன்னு அர்த்தம். பையினாவே என்னது ரெண்டு. அப்போ ஆணும் இருக்கணும், பெண்ணும் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு ஃப்ளார் கொடுத்துருக்காங்க. எதை வந்து மேலுன்னு சொல்லுவோம், எதை ஃபீமேலுன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலரில் இருக்கக்கூடியதை மேலுன்னு சொல்கிறோம். எல்லோ கலரில் இருக்கிறத தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், மேலுன்னு சொல்கிறோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய சென்டரில் இருக்கக்கூடிய ஓவரியை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதில் 3 பார்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எதை வந்து இதில் ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கணும். என்ன டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஃப்ளார்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4 பார்ட்ஸ் இருக்குது. 4 ஹோல் பார்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் கலரில் இருக்கிறதுக்கு பேர் கேலிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்கிறோம், கேலிக்ஸு. ஸோ இதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கொரோலா. இதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கொரோலா. அண்ட் தென் இதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரேஷியம். ஆண்ட்ரேஷியம். ஸோ அதை என்னன்னு ப்ரொனவுன்சியேஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரேஷியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஆண்ட்ரேஷியம். அண்ட் தென் இந்த சென்டரில் இருக்கக்கூடிய ரீஜியனுக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை தான் ஃபீமேலுன்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கைனீஷியம் அப்படின்னு சொல்கிறோம். ஆண்ட்ரீஷியம் அண்ட் தென் என்னன்னு சொல்கிறோம், கைனீஷியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஆண்ட்ரீஷியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா எதை வந்து ஆண்ட்ரீஷியம்னு சொல்கிறோம், எதை வந்து கைனீஷியம்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் அதுக்குரிய ஸ்ட்ரக்சர் போடுறேன் பாருங்க. ஸோ ஆண்ட்ரீஷியத்தோட தனி ஸ்ட்ரக்சர் போடுறேன். ஆண்ட்ரீஷியம் அப்படிங்கிறது ரெஃபர் டு அஸ் மேலுன்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இப்போ இந்த எல்லோ கலரில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் தான். ஸோ இதுதான் ஆண்ட்ரீஷியத்தோட ஸ்ட்ரக்சரு. ஸோ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃபிலமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம், ஃபிலமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபிலமெண்ட் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிலமெண்ட் மகரந்த கம்பி அப்படின்னு அர்த்தம். என்னன்னு சொல்கிறோம், மகரந்த கம்பி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு பேர் என்னன்னு அர்த்தம், ஃபிலமெண்ட்டு. ஸோ அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்னா மகரந்த கம்பி. அண்ட் தென் இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்தர் அப்படின்னு சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம், ஆந்தர். அதுக்கு பேர் ஃபிலமெண்ட்டு, இது ஆந்தர், இதுக்கு பேர் ஃபிலமெண்ட்டு. ஸோ அப்போ வந்து இதுக்கு பேர் மகரந்த கம்பி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு பேர் மகரந்த பை. ஆந்தர்னா மகரந்த பை. இது ரெண்டும் சேர்ந்தது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மகரந்தம் அப்படின்னு சொல்கிறோம். அது ரெண்டும் சேர்ந்தது தான் என்னன்னு சொல்லுவோம், மகரந்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து இந்த சென்டர் பார்ட் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த சென்டர் பார்ட் மட்டும்தான் என்னன்னு சொல்லுவோம்னா ஃபீமேலுன்னு சொல்கிறோம். அப்போ இதுக்கு பேர் ஸ்டிக்மா. இதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஸ்டிக்மா. அண்ட் தென் இங்கே லாங் டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ அதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டைல். அதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஸ்டைல். ஸ்டைலு. ஸோ அண்ட் தென் கீழே இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்னா ஓவரி. அதில் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கிறத தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவியூல் அப்படின்னு டாட் லைக் ஸ்ட்ரக்சராட்டம் இருக்கும். ஸோ அதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஓவியூல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதில் இருக்கக்கூடியது தான் ஃபீமேல் கேமீட். ஸோ அதுக்குள்ளே இருக்கிறத தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஃபீமேல் கேமீட். அப்போ இது மூணையும் சேர்த்தது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைனீஷியம்னு சொல்கிறோம். ஸோ இது ரெண்டையும் சேர்ந்தது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆண்ட்ரிஷியம்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதான் பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளார் அப்படின்னு சொல்லுவோம். இதான் என்னது, பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளார் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ இதை பற்றி தான் நமக்கு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பாலின பெருக்கத்துக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளார் அப்படின்னு எடுத்துக்கிறோம் டாப்பிக்கு. ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளார் அப்படிங்கிறது மலரின் பாகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ளார் அப்படின்னா ஃப்ளவர் அப்படின்னா மலரே, பார்ட்ஸ்னா பாகங்கள், மலரின் பாகங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஃப்ளார் மாடிஃபைடு ஷூட் அப்படிங்கிறது ஸ்டெம் ரீஜியன் தான் சொல்லுவோம். ஏரியல் பார்ட்டை தான் ஷூட்டுன்னு சொல்கிறோம். ஸோ ஒரு பிளான்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோன்னா அண்டர் கிரவுண்டில் இருக்கக்கூடியது ரூட் ரீஜியன்னு சொல்லுவோம். ஏரியல் பார்ட்டில் இருக்கக்கூடியதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஷூட் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்கிறோம்? ஷூட் ரீஜியன். ஸ்டெம் லீஃப் எல்லாம் ஷூட் ரீஜியன் நம்ம சொல்லுவோம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாடிஃபைடு ஷூட் வித்தவுட் லிமிட்டட் growth டு கேரி அவுட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். A flower is a modified shoot without limited growth to carry out sexual reproduction அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதாவது மலர் என்பது மாறுபாடு அடைந்த, மாடிஃபைடுனா மாறுபாடு அடைந்த, ஷூட்டுனா தண்டு தொகுப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லிமிட்டட் growthனா வரம்புடைய வளர்ச்சி. ஒரு வளர்ச்சிக்கு, அதாவது எந்த ஒரு தாவரமாக இருந்தாலும் சரி, விலங்காக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, அவங்களோட வளர்ச்சிக்கு வரம்பு இருக்குது. அதை தான் லிமிட்டட் growth அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ வரம்புடைய வளர்ச்சினே உடைய தண்டு தொகுப்புக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்டு தொகுப்பு. அதை தான் ஒரு மலர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மலர்னு எடுத்துக்கிறோம்னா ஃப்ளார் கன்சிஸ்ட் ஆஃப் 4 ஹோல்ஸு பானானிய தலாமஸ். ஸோ எதுலேருந்து 4 பகுதிகள் வந்து தோன்றும், 4 அடுக்கு தோன்றும். எதுலேருந்து அப்படின்னா தலாமஸ்லேருந்து. இப்போ தலாமஸ் அப்படிங்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃப்ளார் இருக்கு. ஸோ அந்த ஃப்ளாரோட 4 ஹோல்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதில் வந்து ஒன்று வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது வந்து நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், கேலிக்ஸ். இந்த க்ரீன் கலர்லாம் இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கேலிக்ஸு. ஸோ அந்தன் இருக்கிறது இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்டல்ஸ். இது வந்து நம்ம எனக்கு என்னன்னு சொல்கிறோம், பெட்டல்ஸு. ஸோ அந்தன் இருக்கிறது சென்டர்ல இருந்து நமக்கு வரக்கூடியது தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைனீஷியம்னு சொல்கிறோம். ஸோ அண்ட் தென் அதில் இருக்கிறது ஸ்டாமன்ஸ் இருக்கும். ஸோ அண்ட் தென் அதில் என்ன இருக்கும், ஸ்டாமன்ஸ் சொல்லுவோம். ஸோ அப்போ ஒரு ஃப்ளார்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4 ஹோல் பானானிய தலாமஸ். எங்கே இருந்துன்னா தலாமஸ், இந்த ரீஜியனை தான் தலாமஸ்ன்னு சொல்லுவோம். பூவக்க தாங்கக்கூடிய 4 அடுக்கு, ஹோல்ஸ்னா 4ன்னு அர்த்தம், அடுக்குன்னு அர்த்தம். இப்போ எத்தனை அடுக்குன்னு பாருங்க. கிரீன் கலராக இருக்கக்கூடியதை கேலிக்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ரெட் கலராக இருக்கிறத கொரோலான்னு சொல்கிறோம். அடுத்து இந்த எல்லோ கலராக இருக்கிறத ஆண்ட்ரிஷியன் சொல்கிறோம். இந்த பிங்க் கலரில் இருக்கிறத கைனீஷியன் சொல்கிறோம். அப்போ மொத்தம் எத்தனை அடுக்கு? 4 அடுக்கு. மொத்தம் எத்தனை அடுக்கு? 4 அடுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த 4 அடுக்குமே தாங்கக்கூடிய பகுதிக்கு பேர் தான் தலாமஸ் அப்படின்னு சொல்லுவோம். பூவில் இருக்கக்கூடிய பார்ட்ஸு, அதாவது பகுதிகளை தாங்கக்கூடிய பகுதிக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம், தலாமஸ். பூத்தளம்னு அர்த்தம். என்னன்னு சொல்கிறோம், பூத்தளம். ஓகேவா? ஸோ அண்ட் தென் அதில் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீஸ் ஹோல்ஸ் ஆர் ஃபார்ம்டு அவுட் சைடு. ஸோ அதை பார்க்கலாம். ஸோ ஒன்று வந்து என்னன்னு சொல்லுவோன்னா கேலிக்ஸ். கேலிக்ஸ் அப்படின்னா கன்சிஸ்ட் ஆஃப் செப்பல்ஸ். அப்போ கேலிக்ஸு ரெஃபர் டு அஸ் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா செப்பல்ஸ். ஏன்னா ஒரு மலருக்கு ஃபஸ்ட்டு பகுதி, அடிப்பகுதி ஃபஸ்ட்டில் தோன்றது அப்படின்றது தான் எதுன்னு சொல்லுவோன்னா கேலிக்ஸ். கேலிக்ஸ் அப்படின்னா புள்ளிவட்டம் அப்படின்னு சொல்கிறோம். கேலிக்ஸ்னா என்னன்னு சொல்கிறோம், புள்ளிவட்டம் அப்படின்னு அர்த்தம். அண்ட் தென் அதை வந்து என்னன்னு சொல்லலாம்னா செப்பல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். புள்ளி இதழ், அதை தான் செப்பல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தென் கொரலா அப்படிங்கிறது அல்லிவட்டம் அப்படின்னு சொல்லுவோம். கொரலா அப்படிங்கிறது என்னது, அல்லிவட்டம் கன்சிஸ்டிங் ஆஃப் பெட்டல்ஸ். பெட்டல்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அல்லி அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்கிறோம், அல்லி. ஸோ இதில் வந்து ஆண்ட்ரிஷியம் அப்படிங்கிறது தான் என்னன்னு சொல்லுவோம்னா மகரந்தத்தாள் வட்டம். ஸோ அது எதனால கன்சிஸ்டிங் ஆஃப் ஸ்டேமன்ஸ். ஸ்டேமன்ஸ் அப்படிங்கிறது மகரந்தத்தாள் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டேமன்ஸ்னா என்னன்னு அர்த்தம், மகரந்தத்தாள். கைனீஷியம் அப்படிங்கிறது சூலக வட்டம். சரிங்களா? ஸோ கைனீஷியங்கிறது என்னன்னு சொல்லுவோம், சூலக வட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ சூலக வட்டத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் அப்படின்னு சொல்கிறோம். கைனீஷியம் ஆர் பிஸ்டில்னு சொல்லலாம். கைனீஷியம் ஆர் பிஸ்டில், சூலக வட்டம். ஸோ ஆண்ட்ரிஷியங்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரந்தத்தாள் வட்டம் அப்படின்னு சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம்,
மகரந்தத்தாள் வட்டம். சரிங்களா? ஸோ அதைத்தான் ஆண்ட்ரிஷியம்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து ஸ்டேமன்ஸ் மகரந்தத்தாளால் ஆனது. சூலக வட்டம் கைனீஷியம் ஆர் பிஸ்டில் கன்சிஸ்டிங் ஆஃப் கார்பல்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ கார்பல்ஸ்னால இங்கே என்னன்னு தான் ஞாபகம் வரணும்னா ஃபீமேலுன்னு தான் வரணும். கைனிஷியன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய இடத்துல இந்த கார்பல்ஸ் அப்படின்ற வேர்டு கேட்கும்போது நமக்கு எங்கேயும் தெரியலன்னு யோசிக்கக்கூடாது. கைனிஷியத்தை தான் பிஸ்டில்னு சொல்லலாம். கார்பல்ஸ்னால ஆனதை தான் பிஸ்டில் ஆர் கைனீஷியம் அப்படின்னு சொல்லுவோம். கார்பல்ஸ் அப்படின்னா சூழிலை அப்படின்னு அர்த்தம். கார்பல்ஸ் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சூழிலை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? கார்பல்ஸ் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்றோம்? சூழிலை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சூழிலை அப்படின்னு நம்ம சொல்றோம். எதை? கார்பல்ஸ். ஸோ இதுதான் 4 ஹோல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 4 அடுக்கு. ஒரு மலருன்னு எடுத்துக்கிட்டோம்னா புள்ளி வட்டம் ஒரு அடுக்கு, அல்லி வட்டம் ஒரு அடுக்கு, மகரந்தத்தாள் வட்டம் ஒரு அடுக்கு, சூலகம் வட்டம் ஒரு அடுக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஸோ இதுல நமக்கு டைகிராம் அப்படின்னு போடுறோம் அப்படின்னா தனித்தனியா போடணும்னா இதுக்கு பேரு செப்பல்ஸ். ஸோ இதுதான் செப்பல். அதுதான் ஃபர்ஸ்ட் அடுக்கு. ஸோ அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீன் கலரா இருக்கும் அந்த அடுக்கு. ஸோ அது புள்ளி வட்டம். அந்தன் இருக்கிறதே பெட்டல்ஸ். ஸோ இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பெட்டல்ஸ் தான் அல்லி வட்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அண்ட் தென் மகரந்தத்தாள் வட்டம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஸோ இதைத்தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மகரந்தத்தாள் வட்டம். ஸோ இதுக்கு பேர் ஆந்தரி, இதுக்கு பேர் ஃபிலமெண்ட். இது ரெண்டையும் சேர்த்தது தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டேமன் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஆந்தர்னா மகரந்த பை, ஆந்தர்னா என்னன்னு சொல்லுவோம்? மகரந்த பை. ஃபிலமெண்ட் அப்படின்னா மகரந்த கம்பி. இது ரெண்டும் சேர்ந்தது மகரந்தம்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ அந்த நெக்ஸ்ட் சூலக வட்டம் அப்படிங்கிறது தான் ஸோ இதான் சூலக வட்டத்தோட டைகிராம். ஸோ அப்போ இதுக்கு பேர் ஓவரி. உள்ள இருக்கக்கூடிய டாட் லைக் ஸ்ட்ரக்சருக்கு ஓவியூல்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் ஸ்டைலு, இதுக்கு பேர் ஸ்டிக்மா. இதை தான் நம்ம கைனீஷியம்னு சொல்றோம். சரிங்களா? இதான் 4 ஹோல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, தென் இதுல 2 அவுட்டர் மோஸ்ட் ஹோல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதைத்தான் ஒன்று வந்து என்னன்னு சொல்லுவோம்னா 2 அவுட்டர் மோஸ்ட் ஹோல்ஸ். ஒன்று வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா கேலிக்ஸு அண்ட் தென் கொரல்லா. கேலிக்ஸ் அண்டு கொரல்லா, திஸ் 2 ஆர் அவுட்டர் மோஸ்ட் ஹோல்ஸு. நான் எசென்ஷியல். இதெல்லாம் இம்பார்ட்டண்டான 2 மார்க் 1 மார்க்ல கேட்பாங்க. நான் எசென்ஷியல் ஆர் ஆக்சசரி ஹோல்ஸ்ன்னு சொல்லுவோம். டூ நாட் டைரக்ட்லி டேக் பார்ட் இன் த ரீப்ரொடக்ஷன். ஸோ டூ நாட் டேக் அதாவது நேரடியாக இனப்பெருக்கத்தில், டைரக்ட்லினா நேரடியாக, ரீப்ரொடக்ஷன்னா இனப்பெருக்கம். ஸோ வெளிப்புறத்துல இருக்கக்கூடிய 2 அடுக்குகள், ஒன்று புள்ளி வட்டம் கேலிக்ஸு, கொரல்லாங்கிறது அல்லி வட்டம். 2 வட்டங்களும் நான் எசென்ஷியல்னு சொல்றோம். நான் எசென்ஷியல் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக இனப்பெருக்கத்தில் பங்கெடுப்பதில்லை. சரிங்களா? ஸோ அது ஒரு முக்கியமானது கிடையாது. டைரக்ட்லி டேக் பார்ட் இன் த ரீப்ரொடக்ஷன். டூ நாட் டைரக்ட்லி பங்கெடுக்கிறது இல்லை இனப்பெருக்கத்தில். அதனால அதுக்கு பேர் அக்சசரி ஹோல்ஸ். அக்சசரினா துணைன்னு சொல்லுவோம். அசிஸ்டன்ட்னு அர்த்தம். அக்சசரினா என்னன்னு சொல்லுவோம்? அசிஸ்டன்ட். அதான் அக்சசரி ஹோல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? துணை அடுக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அண்ட் தென் அதர் த 2 ஹோல்ஸ், the 2 holes andrecium and gynoecium are known as the essential holes. ஸோ எதை எசென்ஷியல்னு சொல்றோம்? ஆண்ட்ரீஷியமும் கைனீஷியமும். மகரந்தத்தாள் வட்டமும் சூலக வட்டமும்
எசென்ஷியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். முதன்மையான அடுக்குன்னு நம்ம சொல்றோம். ஏன்னா இது வந்து பிகாஸ் போத் டேக் பார்ட் டைரக்ட்லி இன் ரீப்ரொடக்ஷன், இனப்பெருக்கத்தில் நேரடியாக பங்கு கொள்கிறது. நேரடியாக இனப்பெருக்கத்தில் பங்கு கொள்வதனால் இதனை முதன்மை அடுக்குன்னு அழைக்கிறோம். இதுவே கேலிக்ஸும் கொரல்லாவோ நேரடியாக இனப்பெருக்கத்தில் பங்கு கொள்வதில்லை, அதனால அதை வந்து துணை அடுக்குகள்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ அப்போ அக்சசரி பார்ட்டுன்னு எதை சொல்லுவோம்? கேலிக்ஸு கொரல்லா. அதை என்னன்னு சொல்லலாம்? நான் எசென்ஷியல் பார்ட்டுன்னு சொல்லலாம். இதுவே எசென்ஷியல் ஹோல்ஸ்ன்னு சொல்லலாம், பிரைமரி ஹோல்ஸ்ன்னு எதை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரிஷியமும் கைனீஷியமும். ஏன்னா டைரக்ட்லி இன்வால்வ்டு ரீப்ரொடக்ஷன். ஸோ நேரடியாக இனப்பெருக்கத்தில் பங்கு கொள்றதுனால இதுக்கு பேர் முதன்மை அடுக்குன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வரைக்கும் நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலரோட பாகத்தில் நெக்ஸ்ட் பார்ட்ஸ் எதுன்னு சொல்கிறோம்னா ஆண்ட்ரிஷியம். நெக்ஸ்ட் பார்ட்ஸ் எதுன்னு சொல்கிறோம்? ஆண்ட்ரிஷியம். ஆண்ட்ரிஷியம் அப்படிங்கிறத தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரந்தத்தாள் வட்டம் அப்படின்னு அர்த்தம். என்னன்னு சொல்றோம்? மகரந்தத்தாள் வட்டம். மகரந்தத்தாள் வட்டம். ஸோ அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆண்ட்ரிஷியம். ப்ரொனவுன்சியேஷன் நல்லா கவனிச்சுக்கணும். ஆண்ட்ரோஷியம். என்னது? ஆண்ட்ரோஷியம். ஆண்ட்ரிஷியம்னு சொல்லுவோம். ஸோ ஆண்ட்ரிஷியம் த மேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர். இதெல்லாம் இம்பார்ட்டன்டான 1 மார்க். சரிங்களா? ஸோ நல்லா கவனிக்கணும். இம்பார்ட்டன்டான 1 மார்க்கு. மேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஸ்டேமன்ஸ். இட் கம்போஸ்ட் ஆஃப் ஸ்டேமன்ஸ். Androecium, the male part of the flower, is composed of stamens. மகரந்தத்தாள் வட்டமானது மலரின் ஆண் இனப்பெருக்க பகுதியாகும். மேல் பார்ட்னா மேல்னா ஆண். flower is composed of stamens. மகரந்தம். அப்போ மகரந்தம் அப்படிங்கிறது மலரின் இனப்பெருக்க வட்டமாகும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ and then each stamen consists of each stamen consists of stalk called filament. இது ஒரு 1 மார்க். ஏன்னா இதைத்தான் நம்ம ஸ்டேமன்ஸோட ஸ்ட்ரக்சர்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா? ஸோ அப்போ இதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொன்னோம் அப்படின்னா ஆந்தர்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஆந்தர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் தென் இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்னா ஃபிலமெண்ட்னு சொல்கிறோம். இதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறோம்? ஃபிலமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? இப்போ ஆந்தரு ஃபிலமெண்ட்டும். அப்போ எதுக்கு பேர்? இந்த ஸ்மால் ஸ்டாக். ஸ்டாக்குனா காம்புன்னு அர்த்தம். ஸ்டாக்குனா என்னன்னு சொல்லுவோம்? காம்புன்னு அர்த்தம். நமக்கு பிடிக்கிறதுக்கு காம்பு மாதிரி இருக்கு இல்லையா? எந்த ஒரு பூவாக இருந்தாலும் அதுக்கு மலர் காம்பு இருக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அது மாதிரி மகரந்த பையுக்கு என்ன இருக்குன்னா காம்பு இருக்கு. அதனால அதுக்கு பேரு ஃபிலமெண்ட் அப்படின்னு சொல்றோம். என்னன்னு சொல்றோம்? ஃபிலமெண்ட் அப்படின்னு சொல்றோம். இது பல மகரந்த தாள்களின் தொகுப்பு ஆகும். சரிங்களா? ஸோ ஈச் ஸ்டேமன் கன்சிஸ்ட் ஆஃப் எ ஸ்டாக் கால்டு த ஃபிலமெண்ட் and a small bag-like structure called anther. Small bag-like structure called anther. Stalk-like structure called filament. Important 1 mark. Okay va? So and then at the tip. Okay va? So small stalk-like structure called filament and a small bag-like structure called anther at the tip. Okay va? And then next the pollen grains are produced in the anther. The pollen grains are produced in the anther within the pollen sac. The pollen grains are produced in the anther within the pollen sac. போலன் சாக் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பல மகரந்தத்தாள்களின் தொகுப்பு ஆகும். ஒவ்வொரு மகரந்தத்தாளும் ஒரு காம்பும் அது வந்து பையும் போன்ற பகுதியையும் கொண்டு இருக்கும். சாக்லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா பை அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். காம்பு பகுதி மகரந்த கம்பி எனவும் நுனியில் அமைந்த பை போன்ற பகுதிக்கு பேரு மகரந்த பை எனவும் அழைக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்கோம். மகரந்த தூள் மகரந்த பையின் உள்ளே காணப்படுகிறது. போலன் கிரெயின்ஸ். போலன் கிரெயின்ஸ்னா மகரந்த தூள்னு அர்த்தம். போலன் கிரெயின்ஸ்னா என்னன்னு சொல்றோம்? மகரந்த தூள்.
ஸோ இப்போ செம்பருத்தி பூ பார்க்குறோன்னு வைங்களேன். ஸோ நீங்க வீட்ல இருக்கிற செம்பருத்தி பூவ எடுத்துக்கலாம். அந்த செம்பருத்தி பூவ பார்த்தீங்கன்னா, நுனி அந்த சென்டர்ல வந்து ஒரு குச்சி மாரி ஒண்ணு நீட்டிட்டு இருக்கோம். ஸோ அதுல மேல எண்டுல டிப்ல பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் ரவுண்ட் லைக் ஸ்ட்ரக்சரா இருக்கும். ஸோ டிப்ல பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து ஒரு ஆண்ட்ரேஷியோன்னு நம்ம போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுல இங்க டிப்ல பார்த்தோம்னா, இந்த மாரி ரவுண்ட் ரவுண்ட் லைக் ஸ்ட்ரக்சரா இருக்கும். இதுக்கு பேரு ஸ்டிக்மான்னு சொல்லுவோம். இதுக்கு பேரு என்னன்னு சொல்லுவோம்? ஸ்டிக்மா அப்படின்னு நம்ம சொல்றோம். சூல் முடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து இங்க இருக்கிற எல்லோ கலரு இங்க வந்து என்ன இருக்கும்னா, எல்லோ கலர்ல இருக்கும் ஸ்டேமன்ஸ். ஸோ அதத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலன் கிரெயின்ஸ்ன்னு சொல்லுவோம். அத வந்து என்னது நியூமரஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா, அந்த செம்பருத்தி பூல இருக்கக்கூடிய போலன் கிரெயின்ஸ வந்து எண்ண முடியாது. அதிகமா இருக்கிறதுனால அதுக்கு பேரு நியூமரஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? நியூமரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்ப போலன் கிரெயின்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு இன் த ஆந்தர் வித்தின் த போலன் சாக். அப்போ மகரந்தத்தூள் மகரந்த பையின் உள்ளே காணப்படுகிறது. மகரந்தத்தூள் மகரந்த பையின் உள்ளே வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காணப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இது இம்பார்ட்டன்டான ஒரு 5 மார்க் கொஸ்டின். திருப்பி திருப்பி கேட்கக்கூடிய கொஸ்டின். போலன் சாக்குனா மகரந்த பை. போலன் சாக்குனா என்னது? மகரந்த பை. போலன் கிரெயின்ஸ்னா மகரந்த தூள். போலன் சாக்குனா மகரந்த பை. போலன் கிரெயின்ஸ்னா மகரந்த தூள். மகரந்த பையுக்குள்ள மகரந்த துகளை வந்து என்ன பண்ணும்னா உருவாக்கும். ப்ரொடியூஸ்டுனா என்னன்னு சொல்லுவோம்? உருவாக்கும் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ அண்ட் தென் இப்போ போலன் சாக்குக்குள்ள போலன் கிரெயினை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். மகரந்த பையுக்குள்ள மகரந்த துகளை வந்து உருவாக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம், காணப்படுதுன்னு. இப்போ மகரந்த தூள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். போலன் கிரெயின். போலன் கிரெயின்னா என்னன்னு சொல்லுவோம்? மகரந்த துகள். மகரந்தத்தூள். போலன் கிரெயின்ஸ்னா என்னன்னு சொல்லுவோம்? மகரந்தத்தூள். மகரந்தத்தூள்னா என்ன? ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கணும். போலன் கிரெயின்ஸ் ஆர் யூசுவலி spherical in shape. Pollen grains are usually spherical in shape. மகரந்த தூள்கள் கோள வடிவமானது. மகரந்த தூள்கள் அப்படிங்கிறது கோள வடிவமானது. கோளம்னா என்ன வடிவம்? ரவுண்ட் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ இதான் மகரந்த துகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா ஸ்பெரிக்கல் இன் ஷேப், கோள வடிவமானது. இட் ஹாஸ் 2 லேயர்டு வால். ஸோ அந்த கோள வடிவத்தில் எத்தனை லேயர் இருக்கும் அப்படின்னா 2 லேயர் இருக்கும். சரிங்களா? அப்போ அவுட்டர் மெம்பரின், இன்னர் மெம்பரின். அவுட்டரு, இன்னரு. அதை தான் 2 லேயர்டு வால், செல் வால். செல் வால்னா சுவர். அப்போ இங்கே வந்து வால்னா என்னன்னு அர்த்தம்? சுவர். அதோட மகரந்த தூளோட சுவர் 2 சவ்வினால் ஆனது. ஒன்று வெளிப்புற சவ்வு, இன்னொன்று உட்புற சவ்வு. அதுதான் அவுட்டர் மெம்பரின், இன்னர் மெம்பரின்னு சொல்லுவோம். அவுட்டர் மெம்பரின், இன்னொன்று இன்னர் மெம்பரின். அதை வந்து எக்ஸைன்னு சொல்லலாம், இன்டைன்னு சொல்லலாம். எக்ஸைன் ஒன்று, இன்டைன் ஒன்று. வெளிப்புற அடுக்க எக்ஸைனும் உள்புற அடுக்க வந்து இன்டைன்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அதுக்குரிய டயக்ராம் இருக்கு, நம்ம பார்க்கலாம். இப்போ இதை பார்த்துட்டு அதை பார்க்கலாம். சரிங்களா? அண்ட் தென் the hard outer layer is known as exine. முக்கியமான இம்பார்ட்டன்டான 1 மார்க் கொஸ்டின். the hard outer layer is known as exine. கடினமான வெளி உறையை எக்ஸைன்னு சொல்றோம். அப்ப வெளியில இருக்க உறை வந்து இந்த வெளியில இருக்க உறை வந்து எப்படி இருக்கும்? ரொம்ப கடினமா இருக்கும். அதனால அதுக்கு பேரு எக்ஸைன்னு சொல்றோம். அப்ப இதுக்கு பேரு நம்ம என்னன்னு சொல்லுவோம்? எக்ஸைன். இதுக்கு பேர் என்னது? எக்ஸைன். இட் ஹாஸ் prominent aperture called germ pore. அடுத்து பாருங்க. it has prominent aperture called germ pore. இப்போ நம்ம அவுட்டர் லேயர் வந்து ரொம்ப திக்கா இருக்குன்னு சொல்லிட்டோம். அவுட்டர் லேயர் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம்? திக்கா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்.
அந்த திக்கா இருக்கக்கூடிய வெளிப்புறத்துல கடினமா இருக்கக்கூடிய அடுக்குக்கு பேரு நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம்னா எக்ஸைன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். என்னன்னு சொல்லியிருக்கோம்? எக்ஸைன்னு சொல்லியிருக்கோம். இட் ஹேஸ் ப்ராமினன்ட் அப்பர்ச்சர். அப்பர்ச்சர் அப்படிங்கிறது துளைகள்னு அர்த்தம். இங்க அப்பர்ச்சர் அப்படின்னா என்னன்னு அர்த்தம்? துளைகள். ப்ராமினன்ட் அப்படின்னா நிலையானன்னு அர்த்தம். ப்ராமினன்ட்னா என்னன்னு அர்த்தம்? நிலையான அப்படின்னு அர்த்தம். அப்ப நிலையான துளைகள் காணப்படுகிறது. அதுக்கு பேரு நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளியுறையில் நிலையான துளைகள் உள்ளன, அவை வளர்த்துளை எனப்படும். ஜெர்ம் போர்னா வளர்த்துளைன்னு அர்த்தம். ஜெர்ம் போர்னா என்னன்னு சொல்லுவோம்? வளர்த்துளை அப்படின்னு சொல்றோம். அதைத்தான் என்னன்னு சொல்றோம்? ஜெர்ம் போர். ஜெர்ம் போர் அப்படின்னா என்னன்னு அர்த்தம்? வளர்த்துளை அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த டயக்ராம் பாருங்க. இப்போ கடினமான உறை இருக்குன்னு சொல்லிட்டோம். ஸோ அங்க என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளைகள் இருக்கும். அங்கங்க எப்படி இருக்கும்? துளைகள் இருக்கும். ஸோ இதைத்தான் வெளியுறைன்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியுறை. இது அவுட்டர் லேயரு. அவுட்டர் லேயர்ல அங்கங்க என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்ம் போர் இருக்கும். அங்கங்க ஜெர்ம் போர் இருக்கும். ஸோ அதைத்தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா வளர்துளை அப்படின்னு சொல்லுவோம். அதைத்தான் என்னன்னு சொல்றோம்? வளர்துளை. அந்த டயக்ராம் காமிக்கும் போது காமிக்கிறேன் பாருங்க. வளர்துளை அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? அண்ட் தென் the inner thin layer is known as intine. the inner thin layer. அவுட்டர்ல திக்கா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னர்ல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னா இருக்கும். இன்னர் லேயர் எப்படி இருக்கும்? ரொம்ப தின்னா இருக்கும். ஸோ அதை வந்து இன்டைன் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? உள்ளுறை இன்டைன் எனப்படும். உள்ளுறை வந்து என்னன்னு சொல்றோம்? இன்டைன் எனப்படும் அப்படின்னு சொல்றோம். இட் இஸ் thin and continuous layer made up of cellulose and pectin. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான 1 மார்க். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான 1 மார்க். It is thin and continuous layer made up of cellulose and pectin அப்படின்னு சொல்றோம். ஸோ இது மிகவும் மெல்லியதாகவும் தொடர்ச்சியாகவும் காணப்படும். இதுவே அவுட்டர் உறை வந்து ரொம்ப திக்கா கடினமா இருக்கும். எக்ஸைன்னு சொன்னோம். அது இங்கிலீஷ்லயும் எக்ஸைன் தான் சொல்லுவோம், தமிழ்லையும் எக்ஸைன் தான் சொல்றோம். அதுல நிலையான ஜெர்ம் போர் இருக்கும். வளர்த்துளை இருக்கிறதுனால அங்க கேப் விட்டு தான் அதோட தொடர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுவே உள்ளுறை வந்து மெலிந்து காணப்படும். அதுதான் தின் லேயர்னு சொல்லுவோம். மெலிந்த இருக்கும். அதுக்கு பேரு தான் இன்டைன்னு சொல்லுவோம். அந்த மெலிந்து இருக்கக்கூடிய அடுக்கு எதனால ஆயிருக்கும்னா செல்லுலோஸ் அண்டு பெக்டின்னால ஆயிருக்கும். செல்லுலோஸ் அண்டு பெக்டின்னால. இதுல வந்து எந்த ஒரு ஜெர்ம் போரும் கிடையாது. உள்ளுறையில எந்த ஒரு ஜெர்ம் போரும் கிடையாது. வளர்த்துளையும் இல்லை. இது மிகவும் மெல்லியதாகவும் தொடர்ச்சியாகவும் காணப்படும். இது செல்லுலோஸ் மற்றும் பெக்டினால் ஆனது. செல்லுலோஸ் எந்த அடுக்கு? இன்டைன் லேயர். எந்த லேயர்? இன்டைன். உள்ளுறை வந்து செல்லுலோஸ் மற்றும் பெக்டினால் ஆயிருக்கும். இது வந்து கண்டினியூஸ் லேயர்னு சொல்லலாம். தொடர்ச்சியாக காணப்படக்கூடிய அடுக்குன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அண்ட் தென் mature pollen grains contain important. Mature pollen grains contain 2 cells, the vegetative and the generative cells. Mature pollen grains contain 2 cells, the vegetative and the generative cells. முதிர்ந்த மகரந்த தூள்களில் a mature pollen grains contain 2 cells. மெச்சூர்னா முதிர்ந்த, pollen grains அப்படின்னா மகரந்த துகள்களில். முதிர்ந்த மகரந்த துகள்களில் 2 விதமான 2 cells, 2 விதமான செல்கள் உள்ளன. ஒன்று வெஜிடேட்டிவ்னா உடல செல் மற்றும் ஜெனரேட்டிவ்னா உற்பத்தி செல். வெஜிடேட்டிவ்னா உடலை, ஜெனரேட்டிவ்னா என்னன்னு சொல்லுவோம்? உற்பத்தின்னு சொல்றோம். ஜெனரேட்டிவ்னா என்னது? உற்பத்தி. வெஜிடேட்டிவ் அப்படிங்கறது என்னன்னு சொல்லுவோம்? உடலை அப்படின்னு சொல்றோம். என்னன்னு சொல்றோம்? உடலை அப்படின்னு 2 வகையான செல்களை கொண்டு உள்ளதுதான் எதுன்னு சொல்லுவோம்னா முதிர்ந்த மகரந்த தூள் அப்படின்னு சொல்றோம். ஓகே, மெச்சூர் pollen grains contain
two cells, the vegetative and the generative cell. And then next, vegetative cell contain a large nucleus. Vegetative cell contain a large nucleus. The generative divides mitotically to form two male gametes. Mitotically to form two male gametes. உடல செல் வெஜிடேட்டிவ் செல் அப்படிங்கிறது உடல செல்லினுள் ஒரு பெரிய உட்கரு உள்ளது. அதான் லார்ஜ்னா பெரிய, நியூக்ளியஸ்னா உட்கரு. உடல செல்லோட உள்ள ஒரு பெரிய உட்கரு காணப்படுகிறது. அதுவே உற்பத்தி செல்லுல பார்த்தோம்னா ஜெனரேட்டிவ் செல்ஸ்ல உற்பத்தி செல்லானது குன்றா பகுப்பு. அதுதான் என்னன்னு சொல்லுவோம்னா மைட்டாசிஸ்ன்னு சொல்றோம். குன்றா பகுப்பு தான் எதுன்னு சொல்லுவோம், மைட்டாசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ மைட்டாசிஸ் உற்பத்தி செல் டிவைட்ஸ் மைட்டாசிஸ் குன்றா பகுப்பு நடந்து மூலம் பிரிந்து, குன்றா பகுப்பு மூலம் பிரிந்து பிரிதல் அடைந்து 2 ஆண் பாலின செல்களை உருவாக்கிறது. குன்றா பகுப்பு மூலமா டிவைட்ஸ்னா பிரிந்து 2 மேலுன்னா ஆண், கேமிட்ஸ்னா இன செல்லை வந்து என்ன பண்ணுதுன்னா உருவாக்குது. 2 ஆண் பாலின செல்களை உருவாக்கக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஸோ அதுதான் என்னன்னு சொல்லுவோம்னா மகரந்த தூள் அப்படின்னு சொல்றோம். ஸோ மகரந்த தூள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலன் கிரைன்ஸு. போலன் கிரைன்ஸ் அப்படிங்கிறது யூஸ்வலாக ஸ்பெரிக்கல் ஷேப் இருக்கும். 2 லேயர்டு வால் இருக்கு. ஒன்று ஹார்ட் அவுட்டர் லேயர் known as எக்ஸைனு. It has prominent aperture called germ pore. The inner thin layer known as intine. It has thin and continuous layer made up of cellulose and pectin. Mature pollen grains contain 2 cells, the vegetative and the generative cell. Vegetative cells contain a large nucleus. The generative cell divides mitotically to form 2 male gametes. Important ஆன 5 mark question pollen grains. ஓகேவா? So next we will see about diagram. Structure of anther. Structure of anther. So anther ஓட structure நம்ம பார்க்கலாம். First ஸ்ட்ரக்சர் ஆந்தர் அண்டு போலன் கிரைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் ஆந்தர். நான் சொன்னேன் இல்லையா, இதுக்கு பேர் ஆந்தர். இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம், ஆந்தர். ஆந்தர்னா மகரந்த பை, ஃபிலமெண்ட்னா மகரந்த கம்பி. அது ரெண்டும் சேர்ந்ததுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம்னா மகரந்த. அது ரெண்டும் சேர்ந்ததுக்கு பேர் மகரந்தம். இதை தான் மகரந்தத்தாள் வட்டம்னு சொல்லுவோம். சரிங்களா? வட்டம் அப்படின்னா ஒரு ஃப்ளார், ஒரு மலருன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒவ்வொரு அடுக்கும் வட்ட வட்டமா இருக்கும். சரிங்களா? அதனால அதுக்கு பேர் வட்டம்னு சொல்லுவோம். சரிங்களா? அதுக்கு பேர் ஹோல்ஸ்ன்னு சொல்றோம். வட்டம் அப்படின்னா இப்ப அள்ளி எடுத்துக்கிட்டோன்னா ஒரு வட்டம் காணப்படும் சுத்தி. பாதியோட நின்னுக்குதா அப்படின்னா கிடையாது. அதனால அதை வந்து வட்டம் வட்டம்னு சொல்லுவோம். அதே மாதிரி சூலகம்னு எடுத்துக்கிட்டோன்னா சுத்தி இருக்கும். மகரந்தத்தாள் வட்டம் அப்படின்னா அந்த மகரந்த அதாவது சூழ்தண்டை சுத்தி மகரந்தத்தாள் வட்டம் வந்து காணப்படும். அதனால தான் அதுக்கு பேரு மகரந்தத்தாள் வட்டம்னு சொல்லுவோம். ஸ்டேமன்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ இது இம்பார்ட்டன்டான டைகிராமு. கண்டிப்பா 2 மார்க்ல கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய டைகிராம். இந்த லெசன்ல கண்டிப்பா எல்லா டைகிராமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைகிராமு. Draw and neat label the structure of anther and ஓவரி அப்படின்னு கேட்பாங்க. அண்ட் தென் செப்பரேட்டா இந்த டயக்ராம் நமக்கு புக் பேக்லயே கொடுத்துருக்குறாங்க. ட்ரா நீட் லேபிள் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் போலன் கிரைன்ஸ். இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். 5 மார்க்ல கேட்டாலும் இந்த டயக்ராம் போடணும். 2 மார்க்லையும் அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஓகே, பார்க்கலாம். வெஜிடேட்டிவ் அதாவது போலன் கிரெயின்னா மகரந்த துகள். ஸோ அது வந்து என்ன ஷேப்புன்னு சொல்லியிருக்கிறோம், ஸ்பெரிக்கல் ஷேப்பு. என்ன ஷேப்பு? ஸ்பெரிக்கல் ஷேப்பு. ஸோ அதில் திக்காக இருக்கக்கூடிய இந்த பிளாக் கலர் லேயர் பாருங்க, எக்ஸைன். திக்காக இருக்கும், கடினமாக இருக்கக்கூடிய வெளியுறைக்கு பேர் எக்ஸைன்னு சொல்கிறோம். ஸோ அதில் வந்து ப்ராமினன்ட் அப்பர்ச்சர் இருக்குன்னு சொல்கிறோம். அங்கங்கே பாருங்க இந்த மாதிரி துளை இருக்கு. அங்கங்க என்ன இருக்கு? துளை இருக்கு. அதைத்தான் வளர்துளைன்னு சொல்லுவோம். ஸோ அதனால இதோட லேயர் வந்து தொடர்ச்சியற்று காணப்படும்னு சொல்லுவோம். அடுத்து உள்ள இருக்கக்கூடிய அடுத்த லேயர் வந்து இன்டைன்னு சொல்லுவோம். ஸோ அது ரொம்ப மெலிந்து இருக்கும். ஸோ அதான் தின் லேயர்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்றோம்? தின் லேயர், இன்டைன்னு சொல்றோம்.
ஸோ அது வந்து கண்டினியூஸ் லேயர். எங்க ஒரு ஜெர்ம் போரும் கிடையாது, கண்டினியூஸ் லேயரு. ஸோ மேடப் ஆஃப் செல்லுலோஸ் அண்டு பெக்டின்னால என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேடப் ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அடுத்து இருக்கக்கூடியது அதான் இந்த போருக்கு தான் ஜெர்ம் போருன்னு நம்ம சொல்லிட்டு அது அவுட்டரில் இருக்கக்கூடியது. அடுத்து இதில் 2 செல்ஸ் இருக்கு. ஸோ ஒன் இஸ் வெஜிடேட்டிவ் செல்லு, ஜெனரேட்டிவ் செல்லு அண்ட் தென் ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ் அண்ட் தென் வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ். சரிங்களா, 2 செல்ஸ் இருக்குது. ஒன்று வெஜிடேட்டிவ் செல், இன்னொன்று ஜெனரேட்டிவ் செல்ஸு. ஸோ அப்போ வெஜிடேட்டிவ்ல ஒரு லார்ஜ் நியூக்ளியஸ் இருக்கும், அதை தான் இங்கே வந்து வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ் உடலை உட்கருன்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்கிறோம்? உடல் உட்கரு. ஸோ அதே மாதிரி ஜெனரேட்டிவ் செல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் உட்கரு இருக்கும், அதை வந்து உற்பத்தி உட்கரு, ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ்ன்னு சொல்லுவோம். உற்பத்தி உட்கரு, அந்த செல்லுக்கு பேர் உற்பத்தி செல்லுன்னு சொல்கிறோம். செல்லுக்கு பேர் என்னன்னு சொல்கிறோம்? உற்பத்தி செல்லுன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் போலன் கிரெயினோட ஸ்ட்ரக்சர், இது ஆந்தரோட ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இப்போ ஆண்ட்ரிஷியம்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஓகே, ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கைனீசியம். கைனீசியம் அப்படிங்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூலகம். அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கைனீசியம் அப்படின்னு நம்ம சொல்றோம். Gynecium is the female part of the flower and is made up of carpels. ரொம்ப இம்பார்ட்டன்டான 1 மார்க் கொஸ்டின். ஓகேவா? Gynecium is the female part of the flower and is made up of carpels. It has 3 parts. சூலகமானது, கைனீசியம்னா சூலகமானது மலரின் பெண், அததான் ஃபீமேல் பார்ட், மலரின் பெண் இனப்பெருக்க பகுதியாகும். ஸோ அண்ட் தென் இது சூழிலைகளால் ஆனது. மேடப்பானா எதனால் ஆனதுன்னா சூழிலை. கார்பல்ஸ்னா இங்கே வந்து என்னன்னு சொல்லுவோம்? சூழிலை. கார்பல்ஸ்னா என்னன்னு சொல்கிறோம்? சூழிலை அப்படின்னு சொல்கிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கார்பல்ஸ் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சூழிலைகளால் ஆனது தான் இங்கே வந்து சூலகம்னு சொல்லுவோம். சூழிலைகளால் ஆனது என்னன்னு சொல்கிறோம்? சூலகம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒவ்வொரு சூலகமும் 3 பகுதிகளை கொண்டுள்ளது. இட் ஹாஸ் 3 பார்ட்ஸ். இம்பார்ட்டன்ட், 3 பார்ட்ஸை கொண்டுள்ளது. 1 ஓவரி, ஸ்டைல், ஸ்டிக்மா. ஓவரி, ஸ்டைல், ஸ்டிக்மா. இட் ஹாஸ் 3 பார்ட்ஸ். One is ovary, second one is style, third one is stigma. ஓவரினா சூல்பை. சூல்பைன்னு சொல்லலாம், சூர்பைன்னு சொல்லலாம், ரெண்டும் ஒன்று தான். ஸ்டைல்னா சூல் தண்டு. சரிங்களா? ஸ்டிக்மா அப்படின்னா சூல் முடி. சூர்தண்டு, சூர்பை, சூர்முடி, இது 3 சேர்ந்தது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சூலகம்னு சொல்றோம். என்னன்னு சொல்றோம்? சூலகம். The ovary contain the ovules. ஓவரி சூல் பையுக்குள்ள என்ன இருக்கும்னா சூல் இருக்கும். ஸோ அதோட டைகிராம் மட்டும் நான் விரிவாக போடுறேன் பாருங்க. ஸோ இதுக்கு மேலே தான் நமக்கு என்ன இருக்கும்னா அந்த ஸ்டிக்மா ஸ்டைல்லாம் இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடியது தான் ஓவியூல்ஸ். ஓவியூல்ஸ்னா சூல்கள். இது சூல் பையி, ஓவரி. இதைத்தான் ஓவரின்னு சொல்கிறேன். இதுக்குள்ளே இருக்கக்கூடியது தான் ஓவியூல்ஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? சூல் பைக்குள்ளே இருக்கக்கூடியது சூல்கள். அப்போ சூல் பையினுள் சூல்களில் காணப்படுகிறது. சரிங்களா? ஸோ அந்த நெக்ஸ்ட்டு இதான் அதோட டைகிராம் பாருங்க. கைனீசியங்கிறது ஃபீமேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளார்ன்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் மேட் அப் ஆஃப் கார்பல்ஸ். இட் இஸ் 3 பார்ட்ஸ். ஸோ 1 ஓவரி, ஸ்டைலு, ஸ்டிக்மா. சரிங்களா? ஸோ இதுக்குள்ளே இருக்கக்கூடியது ஓவியூல்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அந்த நெக்ஸ்ட்டு
ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவில். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவில். ரொம்ப இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின் இதுவும். ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஓவியூல். ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஓவியூல் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சர்னா அமைப்புன்னு சொல்லுவோம். ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு சொல்றோம்? அமைப்பு. ஓவியூல் அப்படின்னா சூழ். சூழோட அமைப்பை பற்றி பார்க்குறோம். சூழோட அமைப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். The main part of the ovule is the nucellus, which is enclosed by two integuments leaving an opening called micropyle. 2 mark 1 mark கேட்பாங்க. The main part of the ovule is the nucellus, which is enclosed by two integuments leaving an opening called as micropyle. அதாவது சூழின் முக்கியமான பகுதி சூழ் திசு. சூழின் முக்கியமான பகுதிக்கு பேரு நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சூழ் திசு. நான் இதுக்கு ஒரு டயக்ராம் போடுவேன். ஸோ நம்ம தியரிட்டிக்கலை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம டயக்ராம் பார்த்தோன்னா ஒவ்வொன்றா நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? நான் இப்போ சொல்லும் போதே ஒவ்வொன்றும் சொல்லும் போதே போட்டுக்கிட்டு சொல்கிறேன். ஸோ அதை பாருங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஓவியூல்னு கேட்டால், சூழின் அமைப்புன்னு கேட்டால் நம்ம என்ன டயக்ராம் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஷார்ட்டாக போடுறேன். நான் எப்படி போடுறேன்றத பார்த்துக்கணும். சரிங்களா? ஒரு முட்டை வடிவத்தில் ஒரு ரவுண்டு போட்டுக்கணும். அதுக்கு அடுத்து அதை சுற்றி கொஞ்சம் பெருசாக ஒரு ரவுண்டு போட்டாச்சா? அண்ட் தென் இதுதான் ஓவியலோட ஸ்ட்ரக்சர். இந்த சைடு ஒன்றும் இந்த சைடு ஒன்றும் போட்டுக்கோங்க. அகெயின் இந்த சைடு இன்னொன்று போட்டுக்கோங்க. நான் ஈஸியாக சொல்லித்தரேன். அதுக்காக தான் இவ்வளோ ஸ்லோவாக போடுறேன். நான் எப்படி போடுறேன்றதை பார்க்கணும். இந்த சைடில் செகண்ட் ஒன் ஸ்டார்ட் பண்ணி இப்படியே சுற்றிட்டு வந்து இங்கே முடிக்கணும். இதை திருப்பி இங்கே கொண்டு வந்து முடிக்கணும். இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியல் ஸ்ட்ரக்சர். இதான் என்னது? ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியல். மறுபடியும் போடுறேன் பாருங்க. ஓவல் ஷேப்பு, அதை சுற்றி அகெயின் ஒன்று, அடுத்து இந்த சைடு ஒன்று, அதே மாதிரி இந்த சைடு 2 போட்டுக்கோங்க. இதில் ரெண்டாவது ஸ்டார்ட் பண்ணி சுற்றிட்டு வந்து கீழே முடிக்கணும். அதே மாதிரி இதை கொண்டு வந்து முடிக்கணும். இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியல். இதான் என்னது? ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியல். ஸோ இதில் இதை பற்றி தான் நம்ம ஒவ்வொரு லேயரை பற்றி அப்படியே சொல்லிகிட்டே வருவோம். இதில் மெயின் பார்ட் ஆஃப் த ஓவியல் இஸ் த நியூசெல்லஸ்ன்னு சொல்லியிருக்கோம். சூழின் முக்கியமான பகுதி சூழ் திசு. நியூசெல்லஸ்னால் சூழ் திசு. அதை எதுன்னு சொல்லுவோம்னா இந்த ரீஜியனை தான் நியூசெல்லஸ்ன்னு சொல்கிறோம். இந்த ரீஜியனை வந்து என்னன்னு சொல்லுவோம்? நியூசெல்லஸ். இந்த ரீஜியனை பேர் என்னன்னு சொல்கிறோம்? நியூசெல்லஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதுக்கடுத்து இது 2 சூளுரைகளால் ஆனது அப்படின்னு சொல்லுவோம். அதை சுற்றி இந்த செல்லஸை சுற்றி எத்தனை உரை இருக்குது அப்படின்னா இது ஒரு உரை, இது ஒரு உரை. அப்போ 2 உரைகளால் ஆனதுன்னு சொல்லுவோம். எத்தனை உரை? 2 உரைகளால் ஆனது. மேல் பகுதியில் இருக்கக்கூடிய சூளுரை இணையாமல் அமைந்த இடைவெளியானது சூழ்துளை. இந்த எதுக்கு பேர் சூழ்துளைனா, இந்த மேல் பகுதியில் 2 இலையுமே இணையாது. அதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மைக்ரோபைல். மைக்ரோபைல்னு எதை சொல்லுவோம்? சூழ்துளைன்னு சொல்கிறோம். மைக்ரோபைல் அப்படின்னு என்னது? சூழ்துளை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதாவது மேல் பகுதியில் சூழ் உரை இணையாமல் அமைந்த, ஏன்னா 2 உரையினால இணைஞ்சிருக்கும், இந்த இடத்துல மட்டும் உரை இல்லை, அதனால அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்னா சூழ்துளை, மைக்ரோபைல்னு சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம்? மைக்ரோபைல். சரிங்களா? ஸோ நம்ம பார்த்துட்டு நம்ம டயக்ராம் பார்க்கலாம். இப்போ இது ஒரு 2 மார்க். ஸோ இன்டகுமெண்ட் அப்படின்னா அவுட்டர் லேயர்.
லேயரை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பாதுகாப்பு உறை. அதுக்கு பேர் தான் இன்டெகுமெண்ட்டுன்னு சொல்லுவோம். உரைன்னா என்னது? இன்டெகுமெண்ட்டுன்னு சொல்லுவோம். அப்போ நியூசெல்லஸ் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூல் திசு. சூல் திசு தான் நியூசெல்லஸ்ன்னு சொல்லுவோம். The main part of the ovule is the nucellus, which is enclosed by two integuments leaving an opening called as micropyle. சூல் திசு தான் முக்கியமான பகுதி. அது 2 உறைகளினால சூழப்பட்டிருக்கும். மேல் பகுதியில் சூல் உறை இணையாமல் அமைந்த இடைவெளிக்கு சூல் துளைன்னு சொல்றோம். மைக்ரோபைல்னா சூல் துளை. ஓகேவா? And then the ovule is attached to the ovary wall by a stalk known as funiculus. The ovule is attached to the ovary wall by a stalk known as funiculus. Salasa is the basal part. சூலானது சூல் அறையினுள், ஓவியூல்னா சூல்னு அர்த்தம். சூலானது attached to the ovary, சூல் அறையினுள் ஒரு சிறிய காம்பின் மூலம், வால் பை எ ஸ்டாக், சிறிய காம்பின் மூலம் இணைந்துள்ளது. சரிங்களா? அதாவது சூலானது சூல் அறையில ஒரு சிறிய காம்பு மூலமா ஒட்டி கொள்ளும். அதான் அட்டாச்டு டு த ஓவரி வால் பை எ ஸ்டாக் அப்படின்னு சொல்றோம். நோனஸ், அதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம்னா ஃபியூனிகுலஸ் அப்படின்னு சொல்லுவோம். சூல் காம்பு. ஃபியூனிகுலஸ்னா என்னன்னு சொல்லுவோம்? சூல் காம்பு. இதெல்லாம் தமிழ் மீனிங் எழுதிக்கணும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து எழுதிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அப்போ தான் படிக்கும்போது தெரியும். சூல் காம்பு. ஃபியூனிகுலஸ்னா என்னது? சூல் காம்பு அப்படின்னு நம்ம சொன்னோம். சரிங்களா? ஸோ அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் சொல்லும்போது நான் சொல்கிறேன். அண்ட் தென் சலாசா இஸ் த பேசல் பார்ட். சூலின் அடிப்பகுதி. பேசல்னா அடிப்பகுதி, சலாசான்னு சொல்லுவோம். அதைத்தான் என்னன்னு சொல்கிறோம்? சலாசா. அதுக்கு பேர் சூல்முடி. சலாசானா என்னன்னு சொல்லுவோம்? சூல்முடி. பேசல் பார்ட் சலாசா, சூல்முடின்னு சொல்றோம். ஓகேவா? இதெல்லாம் இம்பார்ட்டன்டான 1 மார்க். சரிங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட், the embryo sac contains 7 cells and the 8th nuclei located within the nucleus. இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின். ஒவ்வொன்றும் 1 மார்க்ல கேட்பாங்க. The embryo sac contains 7 cells and the 8th nuclei located within the nucellus. கருப்பையினுள். எம்பிரியோ சாக்னா கருப்பைன்னு அர்த்தம். எம்பிரியோனா கரு, சாக்னா பை. அதான் கருப்பையினுள் உள்ள சூல். கருப்பையினுள் இருக்கக்கூடிய சூல் திசுவினால், சூல் திசுவினால், அதுதான் கண்டெய்ன்ஸ் எம்பிரியோ சாக் நியூசெல்லஸ்ன்னு சொல்லுவோம். கருப்பையில் இருக்கக்கூடிய சூல் திசுவினுள் 7 செல்களும், மொத்தம் எத்தனை செல்கள்? 7. எத்தனை? 7. 7 செல்ஸ். அதான் 7 செல்களும் 8 உட்கருகளும் அமைந்துள்ளன. 8th nuclei located within the nucellus. 8 நியூக்ளியரும் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 உட்கருகளும் அமைந்துள்ளது. அப்போ நியூசெல்லஸ்ங்கிறது எம்பிரியோ, கருப்பையினுள்ள சூல் திசு இருக்கு. அந்த சூல் திசுல 7 செல்லுகளும் 8th நியூக்ளியையும் அங்கே காணப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ அண்ட் தென் 3 cells at the micropylar end form the egg apparatus and the 3 cells at the salasa and end are the antipodal cells. End are the antipodal cells. 3 cells. மொத்தம் எத்தனை? 7 cells சொல்லியிருக்கோம். மொத்தம் எத்தனை cells? 7 cells. அதில் 3 cells at the micropylar. மைக்ரோபைலார்னா என்னன்னு சொன்னேன்? சூல் துளைன்னு சொன்னோம் இல்லையா? சூல் துளையோட end form the egg apparatus. சூழ்துளையின் அருகில் சூழ்துளையின் அருகில் உள்ள 3 கருப்பை செல்கள் அண்ட சாதனத்தை உருவாக்குகின்றன.
ஸோ அதுதான் என்னன்னு சொல்லுவோம்னா மைக்ரோபைலாரோட முடிவுல எக்கு அப்பேரட்டஸ் இருக்குது. அதுக்குள்ள இருக்கக்கூடியது 3 செல்லு. அண்ட் த 3 cells ரிமைனிங் 3 செல்லு அட் த சலாசா. சலாசானா சூல் திசுவுல 3 செல்கள் இருக்குது. எண்ட் ஆர் த ஆன்டிபோடல் செல். ஸோ அதோட எண்டில் இருக்கக்கூடியது தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 சூழ்துளையினுள் அருகில் உள்ள 3 கருப்பை செல்கள் அண்டசாதனத்தை உருவாக்குகின்றன. அடிப்பகுதியில் உள்ள 3 உட்கருகளும் எதிர் துருவ செல்களாக உள்ளன. அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடியதுன்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அண்ட் தென் மையத்தில் உள்ள ஒரு செல் துருவ செல்லாகவும் உள்ளது. ஸோ அண்ட் தென் த ரிமைனிங் டூ நியூக்ளியை ஆர் கால்டு போலார் நியூக்ளியை. அதுக்கு எதிர் துருவத்தில் இருக்கிறது. அதான் ரிமைனிங் 2 நியூக்ளியை கால்டு போலார் நியூக்ளியை ஃபவுண்ட் இன் த சென்டர்ல இருக்கிறது. இந்த எக் அப்பேரட்டஸ் 1 இஸ் த எக் செல், அதாவது ஃபீமேல் கேமேட், அண்ட் த ரிமைனிங் 2 செல்ஸ் ஆர் த சினர்ஜிட். அந்த எக் அப்பேரட்டஸ்ல இருக்கக்கூடிய 3 செல்லுல 2 செல்லு, ஒரு செல்லு வந்து எக் செல்லு, ஒன்று வந்து என்னது எக் செல், அதான் ஃபீமேல் கேமேட் இருக்கும். ரிமைனிங் மீதி இருக்கிற 2 செல்லுமே சினர்ஜிட்டுன்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்றோம்? சினர்ஜிட் அப்படின்னு சொல்றோம். அண்ட சாதனமானது ஓர் அண்ட செல்லையும், அண்ட சாதனங்கிறது அதான் எக் அப்பேரட்டஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அதான் அண்ட சாதனம்னு சொல்றோம். அண்ட சாதனமானது ஓர் அண்ட செல்லும், அதான் எக் செல்லுன்னு சொல்லுவோம், ஒரு அண்ட செல்லையும் 2 பக்கவாட்டு செல்களையும் கொண்டுள்ளது. இந்த பக்கவாட்டு செல்கள் தான் சினையாட்ரியம். சினர்ஜிட் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம்னா சினையாட்ரியம்னு சொல்றோம். சினர்ஜிட் என்னன்னு சொல்றோம்? சினையாட்ரியம்னு சொல்றோம் என அழைக்கப்படுகிறது. சினை செல்ல வந்து என்னன்னு சொல்லுவோம்? சினையாட்ரியம்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின். இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் 2 மார்க் 1 மார்க்ல கேட்பாங்க. சரியா? அண்ட் தென் இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலன் கிரெயின்ஸ் அப்படின்னு சொன்னோம். இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? போலன் கிரெயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். போலன் கிரெயின்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பார்த்தோம்னா கைனீஷியம் பார்த்தோம். கைனீஷியத்துல தான் நம்ம எதை பத்தி பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் கைனீஷியம் பத்தி பார்த்தோம். சரிங்களா? ஸோ இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல். ஓவியூல் அப்படிங்கிறது தான் சூழின் அமைப்புன்னு நம்ம சொன்னோம். நான் போட்டேன் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஓவல் ஷேப்பில் ஒரு ரவுண்டு, அடுத்த ஒரு ரவுண்டு, அடுத்து இந்த சைடு ஒன்று, அகெயின் இந்த சைடு ஒன்று, அதே மாதிரி இந்த சைடு 2 போட்டுக்கோங்க. இந்த சைடு 2ஆவதாக இருக்கிறத சுற்றி கொண்டு வந்து இங்கே முடிக்கணும். அகெயின் இங்கேருந்து ஒன்று. இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல்னு நம்ம சொன்னோம். சரிங்களா? 1, அகெயின் 1, இந்த சைடு 1, அதே மாதிரி இங்கிட்ட 1, மறுபடியும் 1, இந்த சைடில் இருக்கக்கூடிய 2ஆவதை கொண்டு வந்து இங்கிட்டு வந்து என்ன பண்ணிக்கணும்? முடிச்சுக்கணும். இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல். ஓகேவா? ஸோ ஓகே. இதில் ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறது சலாசா. இங்கேனாது சலாசா. சலாசானா என்னன்னு சொல்லுவோம்? சூலடி. சலாசானா என்னது? சூலடி. இதை வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து இதை வந்து மேல் பக்கத்தையும் இது வந்து கீழ்ப்பகுதின்னு பார்க்கக்கூடாது. இது வந்து ஸ்ட்ரக்சர் நம்ம அப்படி தான் போடுவோம். ஆக்சுவலாக இதுதான் மேற்பகுதி, இதுதான் கீழ்ப்பகுதி. அதனால சலாசாங்கிறது சூழடி. நியூசெல்லஸ் அப்படிங்கிறது சூழ் திசு. நியூசெல்லஸ்ங்கிறது இந்த ரீஜியன். ஸோ அந்த ரீஜியனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூசெல்லஸ்ன்னு சொல்கிறோம், சூழ் திசு. அடுத்து இந்த ரீஜியன் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் எம்புரியோ சாக். ஸோ இதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? எம்புரியோ சாக். என்னன்னு சொல்கிறோம்? எம்புரியோ சாக்கு. எம்புரியோ சாக் அப்படிங்கிறது கருப்பை. எம்புரியோ சாக்குங்கிறது என்னது? கருப்பை. அண்ட் தென் அதை அரௌண்ட் பண்ணி 2 லேயர் இருக்குன்னு சொன்னோம். அதுக்கு பேர் இண்டகுமெண்ட்ஸ், சூளுரை. இண்டகுமெண்ட்ஸ்னால் என்னன்னு சொல்கிறோம்? சூளுரை. அண்ட் தென் அந்த உரைனால இணையாமல் இருக்கக்கூடிய ரீஜியனுக்கு பேர் தான் மைக்ரோபைல், சூழ்துளை. என்னன்னு சொல்கிறோம்? சூழ்துளை. அண்ட் தென்
இதுக்கு பேரு தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபியூனிகுலஸ்ன்னு சொல்றோம். காம்பு. என்னன்னு சொல்றோம்? காம்பு. அதாவது சூற்பைக்குள்ள சூல்கள் வந்து சிறு காம்புனால ஒட்டிக்கிட்டு காணப்படுது. அதுக்கு பேரு ஃபியூனிகுலஸ்ன்னு சொன்னா, அதத்தான் சூல் காம்புன்னு சொல்றோம். என்னன்னு சொல்றோம்? ஸ்கூல் காம்புன்னு சொல்றோம். ஓகேவா? இப்போ இந்த மைக்ரோபைலாருக்கு நியர்ல இருக்கக்கூடியது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூல் துளைக்கு அருகில 3 கருப்பை செல் இருக்குன்னு சொன்னோம். இங்க பாருங்க. கீழ ஒரு 3 செல்லு, மேல ஒரு 3 செல்லு இருக்கும். இல்லைங்களா? ஸோ அப்ப இத வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டிபோடல் செல்லுன்னு சொல்லுவோம். இன்னொன்னு வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினர்ஜிட் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னு வந்து என்னன்னு சொல்றோம்? சினர்ஜிட்ன்னு சொல்லுவோம். ஸோ எத வந்து ஆன்டிபோடல் செல்லு அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சலாசா எண்ட் ஆர் த ஆன்டிபோடல் செல். இங்க இருக்கிறது வந்து ஆன்டிபோடல் செல். ஆன்டிபோடல் செல்லு. இது சலாசா. சலாசா கிட்ட இருக்கிறது வந்து என்னன்னு சொல்லுவோம்? ஆன்டிபோடல் செல்லு. அண்ட் தென் எக் அப்பர்ச்சர் எக் செல் ஒன்று இருக்கும். இதுல சென்டர்ல இருக்கிறது எக், ரிமைனிங் இருக்க 2 வந்து என்னன்னு சொல்லுவோம்னா சினர்ஜிட் அப்படின்னு சொல்லுவோம். சினர்ஜிட். என்னன்னு சொல்றோம்? சினர்ஜிட்ஸ். எந்த ரெண்டும் கீழே அந்த மைக்ரோபைலாருக்கு நியர்ல 3 எக் அப்பரேட்டஸ்ல 3 செல்ஸ் இருக்குது. அதுல ஒன்று வந்து எக் செல்லுன்னு சொல்லுவோம். ரிமைனிங் இருக்கிற 2 சினர்ஜிட்ன்னு சொல்றோம். அதுக்கு சென்டர்ல இருக்கிறது தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலார் நியூக்ளியைன்னு சொல்லுவோம். அது சென்டர்ல பாருங்க 2 நியூக்ளியை இருக்கு. சென்டர்ல வந்து 2 நியூக்ளியை இருக்கு. அதைத்தான் நம்ம இங்க வந்து என்னன்னு சொல்லுவோம்னா, போலார் நியூக்ளியைன்னு சொல்றோம். என்னன்னு சொல்றோம்? போலார் நியூக்ளியை. துருவ நியூக்ளியை, துருவ உட்கரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அது எங்க இருக்குன்னா, சென்டர்ல இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல் அப்படின்னு சொல்றோம். இதைத்தான் என்னன்னு சொல்றோம்? ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல்னு சொல்றோம். ஓகே. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்னா என்னன்னு பார்த்துருக்குறோம். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸை பற்றி தான் பார்த்தோம். ஸோ அதில் வந்து பார்ட்ஸ் ஆஃப் டைப்பிக்கல் ஃப்ளாரு. ஸோ அதில் மொத்தம் 4 பார்ட்ஸ் இருக்குது. கேலிக்ஸ்னா என்ன, கொரோலானா என்ன, ஆண்ட்ரிசியம்னா என்ன, கைனிசியம்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ அண்ட் தென் இருக்கிறது எதை எசென்ஷியல் பார்ட்டு, எதை நான் எசென்ஷியல் பார்ட்டுன்னு சொன்னோம். ஸோ அண்ட் தென் ஆண்ட்ரிசியம் ஒரு 5 மார்க் கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஸோ அதில் இருக்கிறது போலன் கிரெயின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஸ்டின். ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். அடுத்து கைனீசியத்தில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூலை பற்றி பார்த்துருக்கோம். இதை பற்றி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூலை பற்றி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நான் இதில் டயக்ராம் வரைகிறேன். நம்ம இன்னைக்கு மட்டும் என்னென்ன டயக்ராம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளார் டயக்ராம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஏன்னா டயக்ராம் ரொம்ப முக்கியன்றனால நான் போடுறேன். அதை கொஞ்சம் தெளிவாக இது மாதிரி நீங்கள் நோட்டில் என்ன பண்ணிக்கணும்னா வரைஞ்சி பார்த்துக்கணும்.
ஸோ இதில் பார்ட்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இது கேலிக்ஸ், செப்பல்ஸ்ன்னு சொல்லலாம். கேலிக்ஸ் என்னன்னு சொல்லலாம், செப்பல்ஸு. ஸோ இதை வந்து பெட்டல்ஸு. சரிங்களா? ஸோ அண்ட் தென் இதுக்கு பேர் ஆண்ட்ரிசியம். இதுக்கு பேர் கைனீஷியம் சொல்லுவோம். ஸோ அந்த கைனீஷியத்தில் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஸ்டிக்மா ஸ்டைல் ஓவரி, அதை தான் நம்ம கைனீஷியம்னு சொல்லுவோம். டோட்டலாக சொல்லியிருக்கேன், நீங்கள் அதை தனித்தனி பார்ட்ஸில் போட்டுக்கணும். சரிங்களா? இது பார்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளாரோட டயக்ராம். ஸோ அடுத்து நம்ம அதோட செப்பரேட் டயக்ராம் போடலாம். ஆன்தரோட டயக்ராம் போடுறேன். இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படி வேணா போடலாம். இதுக்கு பேர் ஆன்தர், இதுக்கு பேர் ஃபிலமெண்ட். ஸோ இது ரெண்டும் தான் நம்ம ஆண்ட்ரேஷியம்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸ்டேமன்ஸ்ன்னு சொல்லுவோம், அதைத்தான் ஆண்ட்ரேஷியம்னு சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம்? ஸ்டேமன்ஸ். அதைத்தான் ஆண்ட்ரேஷியம்னு சொல்லுவோம். சரிங்களா? இது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆன்தர். தென் போலன் கிரைன்ஸ். இந்த அவுட்டர் லேயர் எப்படி இருக்குன்னு சொல்லுவோம்னா திக்காக இருக்கும். கொஞ்சம் திக்காக போட்டுக்கோங்க, ரொம்ப பிராடாக வேண்டாம். இது அவுட்டர் லேயர். ஸோ அங்கே வந்து ஜெம் போர் இருக்கும். அதுக்கு நீங்கள் எப்படி போட்டுக்கலாம்னா, அங்கங்கே ஜெம் போர் இருக்கும். ஸோ ஓகேவா? ஸோ தென் இன்னர் லேயர் போடுறோம். நெக்ஸ்ட்டு அதில் வெஜிடேட்டிவ் செல்லு, ஜெனரேட்டிவ் செல்லெல்லாம் போடுறோம். அவ்வளோதான். ஸோ அப்போ இதுக்கு பேர் எக்ஸைன். அண்ட் தென் இந்த இதுக்கு பேர் இன்டைன். இங்கே இருக்கக்கூடிய போருக்கு பேர் ஜெர்ம் போர். ஸோ அடுத்து இதுக்கு பேர் ஜெனரேட்டிவ் செல்லு. உள்ளே இருக்கக்கூடியது ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸு, இதுக்கு பேர் வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ். ஓகேவா? ஸோ இது போலன் கிரெயின்ஸோட ஸ்ட்ரக்சர். ஓகே. அண்ட் தென் கைனீஷியத்தோட ஸ்ட்ரக்சர் போடுறேன். புக்கில் இருக்க மாதிரியே போட்டுக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதுக்கு பேர் ஸ்டிக்மா. இதுக்கு பேர் ஸ்டைல். இதுக்கு பேர் ஓவரி. இப்படியும் போடலாம். இல்லை நான் போடுறது ஈஸியாக இருந்தால் அந்த மாதிரியும் போட்டுக்கோங்க. எப்படி போட்டாலும் கரெக்டு தான். உள்ளே வந்து ஓவியல் போடணும். இப்படி போட்டாலும் ஒன்று தான். சரிங்களா? ஸோ இதான் கைனீசியம் ஸ்ட்ரக்சர். தென் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியல். ஸோ இதை வந்து கரெக்டாக போட்டுக்கணும். இதுக்குள்ள டாட். அப்போ இதுக்கு பேர் சலாசா. சலாசா. இதுக்கு பேர் நியூசெல்லஸ். ஒரே சைடு நீங்கள் பார்ட்ஸ் மார்க் பண்ணிக்கணும். இதுக்கு பேர் எம்ப்ரியோ சாக். இந்த லேயருக்கு பேர் இண்டகமெண்ட்ஸ். இண்டகமெண்ட்ஸை இதுக்கு பேர் மைக்ரோபைல். இதுக்கு பேர் ஃபியூனிகுலஸ். ஃபியூனிகுலஸ். ஓகேவா? இது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியல். ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளாரு, ஸோ லாண்ட்ரிஷியம், கைனீசியம், லாண்ட்ரிஷியத்தில் போலன் கிரெயின்ஸு, கைனீசியம், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியலை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? தேங்க்யூ.